வருகின்ற போது திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஜெயலலிதா மேல்முறையீட்டு வழக்கில் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து திமுக மேல்முறையீடு செய்யும் என்று அக்கட்சி இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அதிமுகவின் பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயலலிதாவிற்கு எதிராக மேல்முறையீடு செய்வது என்பது அந்த கட்சியின் ஜனநாயக உரிமை என்று அந்த கட்சி தரப்பில் வாதாடப்படுகிறது. இல்லை, இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவை எதிர்கொள்ள திமுக மேற்கொள்ளும் ஒரு நடவடிக்கை என்று மற்றொரு தரப்பில் சொல்லப்படுகிறது. மேல்முறையீடு செய்யும் திமுகவின் முடிவுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பது குறித்து இன்றைய நேர்பட பேச அமர்வில் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு திமுகவின் சட்டத்துறை இணை செயலாளர் பரந்தாமன், இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் சேக்கு தமிழரசன், அரசியல் விமர்சகர் ஞானி மற்றும் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா ஆகியோர் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு பரந்தாமன், உங்களிடந்தே ஆரம்பிக்கிறேன். அதிமுகவிற்கு எதிராக வலுவான ஒரு கருப்பொருளை கொண்டு அரசியல் நடத்த முடியாமல் கிடைத்த ஒரு விஷயமான இந்த வழக்கை வைத்தே திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் நடத்துகிறது. இதை விட்டால் அதிமுகவை வீழ்த்துவதற்கோ இல்லை குறைந்தபட்சம் அதிமுகவை ஒரு நிலையற்ற தன்மை கொண்டு வருவதற்கோ திமுகவிடம் எந்த விதமான அஸ்திரங்களும் கிடையாது அப்படிங்கிற விமர்சனத்துக்கு உங்க பதில் என்ன? இல்லை, இது முற்றிலும் இந்த கருத்தை நான் அடிப்படையிலே நான் இது மறுக்கிறேன், எதிர்க்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த ஒரு வழக்கை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் கிடையாது. இந்த வழக்கு என்பது ஒரு 18 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய இடையில வந்தது தான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய அரசியலோ அது தலைவர் கலைஞருடைய அரசியல் வாழ்க்கையோ ரொம்ப காலம், நீண்ட காலம், கிட்டத்தட்ட எங்கன்னா அவர் இன்னைக்கு முதுமையில் 92 வயது இருக்கிற பொழுது அவருக்கு 60 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் ஈடுபாடு, அவருடைய அனுபவங்கள் இருக்கிறது. ஆக இந்த வழக்கு வைத்துத்தான் திமுக இன்றைக்கு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த கம்பேரிசனுக்கு போறீங்க. நான் கேட்கறது, இன்றைய அரசியல் சூழலில் இப்போது ஆட்சி இழந்திருக்கக்கூடிய சூழலிலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு படுதோல்வி சந்தித்திருக்கக்கூடிய சூழலில் மீண்டு எழுவதற்கு தடையாக இருப்பது அதிமுகவோட பெரும்பான்மையும் அந்த கட்சிக்கு கிடைக்கக்கூடிய 40% மேலான அந்த ஓட்டு வங்கியும். இதை தங்கள் வசம் இழுப்பதற்கான ஒரு அஜெண்டாவா இதை திமுக எடுக்கவில்லை? அதாவது தேர்தல்களில் வெற்றி தோல்வி என்பது தேர்தல்களில் அது மாறி மாறி வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இது நாடறிந்த ஒரு செய்தி. இது இரண்டாவது, என்னமோ அம்மையார் ஜெயலலிதா அவங்கள அரசியலில் இந்த வழக்கில் மூலியமாக அப்படியே வெளியே அனுப்பிவிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அரசியல் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை ஒரு தவறான கருத்து, ஒரு மாயை. இது ஏன்னு சொன்னால், ஏற்கனவே இந்த வழக்கு நடக்கும் போதும் தேர்தல் நடந்திருக்கு. டான்சி வழக்கில் உச்சநீதிமன்றம் அவங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இடத்தை திருப்பி கொடுன்னு சொல்லிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு வந்த பிறகு கூட தேர்தலை சந்தித்த போது ஜெயலலிதா தோல்வியை தழுவியிருக்கிறார். ஆக அரசியல் தேர்தலுக்கும் அந்த வழக்குக்கும் சம்பந்தம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து என்னவென்று சொன்னால், எங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், சட்ட ரீதியாக தொடுக்கப்பட்ட அந்த வழக்கு, இதில் பல ஓட்டைகள் இருக்கிறது என்று திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் சொல்லவில்லை. இதில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே இதை சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு அரசியல் காழ்ப்புணர்வு சூழ்ச்சிகள் இருக்கிறா என்பதெல்லாம் நீங்கள் சிந்திக்க தோன்றும். இந்த வழக்கை நடத்த திரு ஆச்சாரியா அவர்கள் இந்த வழக்கு அப்பீலுக்கு உகந்தது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். அந்த மாநிலத்தினுடைய அட்வொகேட் ஜெனரல் இது மேல்முறையீடுக்கு தேவையான வழக்கு என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். குன்காவுடைய தீர்ப்பை நீதிபதி குமாரசாமி அவர்கள் பாயிண்ட் பை பாயிண்ட் என்ன காரணத்திற்காக அதை நிராகரிக்கிறேன் என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்திருந்து நாடு முழுவதும் அரசியல் அறிஞர்கள், வழக்கறிஞர் பெருமக்கள் இவர்கள் யாருமே இந்த வழக்கினுடைய தீர்ப்பு சரிதான் என்று சொல்லிய பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை இது மேல்முறையீடு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுகிற பார்வை ஒரு வேறுவாக இருக்கலாம். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவரும் சொல்லுகிறார்கள் இந்த வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இதில் அரசியல் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. கர்நாடக மேல்முறை அந்த வழக்கில் ஜெயலலிதாவிற்கு தண்டனை கிடைத்திருந்தால் மேல்முறையீடுங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளதான் அதிமுக போயிருக்க போகிறது. தற்போது விடுதலை அப்படின்னு வரும்போது எதிர்த்தரப்பு மேல்முறையீட்டுக்கு செல்லும் போது அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தங்கள் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக நீதிமன்றத்தினுடைய கடைசி படிக்கட்டு வரையில் போய் பார்க்க வேண்டும் என்று கருதுவதிலே தவறு இருக்க முடியாது. அது இந்திய ஜனநாயகத்திலேயே எல்லோருக்கும் கிடைத்திருக்கிற உரிமை, சட்ட உரிமை. அதனால் அதை நீங்கள் போயிருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பதிலே ஒரு நியாயம் இல்லை. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் மேல்முறையீடு அவசியம் இல்லைன்னு இப்போ சட்ட நிபுணர்கள் மற்றவர்களெல்லாம் சொன்னார்கள் அப்படின்னு திரு பரந்தாமன் வழக்கறிஞர் சொல்றார். அவசியம் இல்லை இல்லை
அது வந்து மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்கன்னு அப்படி சொல்கிறார். மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் நடத்திய வழக்கறிஞர், இவர்களுக்காக நடத்திய வழக்கறிஞர் திரு நாகேஸ்வர ராவ் அவரே சொல்றாரு இதில் மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு. யார் இவங்களுக்கு வழக்கு நடத்தினாங்களோ உச்ச நீதிமன்றத்தில் அவரே சொல்றாரு அவசியம் இல்லைன்னு, மேல்முறையீடு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம இது முழுக்க அரசியலாக்குறாங்க. இப்பவும் அரசியலாக்குறாங்க. இப்பவும் இது அரசியலாக்கப்படுகிற ஒன்றாகத்தான் இருக்குது. என்ன பேராசிரியர் அன்பழகன் வந்து இப்போ வந்து இதுவரையில் இது வந்து அவர் மருத்துவமனையில் இருக்கார். இது கட்சி முடிவு பண்ணி அவர் நிர்பந்திக்குது. அவருக்கே வந்து அந்த உரிமை இருக்கா இல்லையான்றது இன்னைக்கு சட்டச்சிக்கல். அப்படி என்றால் இதை மேல்முறையீடு செய்யாமல் விட்டால் ஒரு தவறான சட்ட முன்னுதாரணமாகிவிடும் அப்படின்னு ஆச்சாரியா சொல்றதை நீங்க மறுக்கிறீங்களா? ஆச்சாரியாவை பொறுத்தவரையில இவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வாதாடிய ஒருவர், அவர் வந்து இந்த வழக்கில் அதுதான் அவர் கடைசி வரைக்கும் வாதாடி இருக்கார். அதனால அவர் ஒரு வழக்கறிஞரா, வாதாடிய வழக்கறிஞரா திருப்பி இது மேல்முறையீடு வேணும்னு தான் கேட்பார். ஏன்னா அவர் நிலைப்படுத்திக்கணும், அந்த கருத்தை தான் அவர் சொல்வார். பின்னாடி குமாரசாமியினுடைய தீர்ப்பில் கிளாரிங்கா இருக்கக்கூடிய சில அரித்மெட்டிக் எரர், சில கணக்கு குறைபாடுகள் அப்படின்னு குமாரசாமி தீர்ப்பு மீது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு விட்டது. அதை அடிப்படையாக கொண்டுதான் எதிர்த்தரப்பு நாங்க மேல்முறையீடு போறோங்கிறாங்க. அந்த எரர்ஸ் இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்றது உங்களுடைய பொறுப்பு தானே? இல்ல இப்ப அந்த எரர்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாருங்க, அதுவே வந்து ஏதோ உங்களை போல என்னை போல வழக்குக்கு தொடர்பில்லாதவர்கள், வழக்கறிஞர்களாக இல்லாதவர்கள், அவங்க வேணா இப்படி எல்லாம் மேலெழுந்து வாரியா பேசிட்டு இருக்கலாம். ஆனா நீதிமன்ற மரபுகளின்படி, அந்த நெறிகளின்படி அவர் வந்து எடுத்த உடனே அவர் சொல்லிவிட்டார். நீதியரசர் குமாரசாமி என்ன சொல்றார்? அவர் அந்த இந்த மதிப்பீடுகள்லாம் இருக்க, குற்றவாளியை கொண்டு போய் சிறையில் அடைத்து விட்ட பின்னால் அவர் இல்லாமல் நடத்தப்பட்ட மதிப்பீடுகள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வேணுமோ நீங்க சின்ன கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? இந்த மதிப்பீடுகளே மொத்த தவறு இல்ல, மொத்தமே அது வந்து சரியான மதிப்பீடு இல்ல. அந்த 10% குறைவான இல்ல, அந்த 10% குறைவான பர்சன்டேஜ் அது விடுங்க. அதுதான் இங்க பிரச்சனை. நான் வந்து அந்த நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்களோ அதே நான் சொல்ற பகுதி, அந்த பகுதியை பாருங்க. அந்த பகுதியில என்ன சொல்றாங்க? இந்த மதிப்பீடுகளை எப்போ அவருடைய குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு பறிக்கப்பட்ட உரிமை இல்ல, அதுல இருந்து அவர் இல்ல உதாரணத்துக்கு கிரானைட் கற்களோட மதிப்பீடு எடுத்துட்டா கூட இல்ல, நான் உங்க பாயிண்ட் தான் வரேன். நீங்க 2 வரியை வச்சுக்கிட்டு நீங்க சொல்லலாம், நான் 2 வரியை வச்சுக்கிட்டு நான் பேசுவேன். ஆனா இதனுடைய வழக்கறிஞர் அடிப்படை கேள்விக்கு நீங்க வந்து அதாவது அந்த நீ தீர்ப்பினுடைய மூலப்படி இருக்க, அந்த மூலப்படி என்றது கோர்ட் டாக்குமெண்ட், நீதிமன்றத்தினுடைய ஆவணம். அத உச்ச நீதிமன்றம் தானே வந்து பாப்பாங்க. இதான் கணக்கு என்பது அவருக்கு தானே தெரியும். அதுவல்ல என்னுடைய வாதம். அந்த அரித்மெட்டிக் எரர் சரியா தப்பா அப்படிங்கிற டிபேட்டுக்குள்ள நம்மளால போக முடியாது, நீதித்துறை சார்ந்தது. ஆனால் ஒரு விமர்சனம் எழுந்து நீதிபதியும் ஏதோ ஒரே ஒரு இந்த கருத்துக்காக மட்டுமே தன்னுடைய தீர்ப்பு அமைந்தது என்று சொல்ல முடியாது. நான் வந்து அதுக்கான அர்த்தங்களை கற்பிக்கல. ஆனால் ஒரு விமர்சனம் என்பது எழுந்து அதை எதிர்த்தரப்பு தன் வசப்படுத்தி இருக்கும் போது அந்த விமர்சனம் இல்ல அப்படின்னு ப்ரூஃப் பண்ண வேண்டிய பொறுப்பு அதிமுக தரப்பு இல்லை. இப்ப நான் கேக்குறேன் இதுவும் இதுக்கு மட்டும் வந்து மேல்முறையீடு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இதே போல முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரிப்பர்ல இங்க இந்த மாநிலத்தில் விசாரிக்க கூடாதுன்னு, அதாவது முன்னாள் திமுக அமைச்சர் தாகிருஷ்ணன் கொலை வழக்கில் தன்னுடைய சொந்த கட்சி அவருடைய மூத்த தலைவருடைய கொலை வழக்கில் ஆந்திராவில் வழக்கு நடந்தது. அப்போ அந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னது. இந்த தீர்ப்பை எதிர்த்து நாம் வந்து அந்த ஆந்திர அரசுக்கு சொல்லுவோம், நீங்க மேல்முறையீடு செய்யுங்க. இல்ல கேள்வி சேர்த்து தினகரன் எரிப்பு வழக்குல சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், இது எதுலயுமே மேல்முறையீடு அப்போது திமுக அரசு வலியுறுத்தவே இல்லையே. அப்ப இதற்கு மட்டும் நீங்க வலியுறுத்த வேண்டிய தேவை என்ன? இதுக்கு ஒரு அரசியல் நோக்கம் தானே. நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும்.
அதாவது வந்து கிருஷ்ணனுடைய கொலை வழக்கு வந்து வேறு மாநிலத்தில் போய் விசாரிக்கணும்னு சொல்லி ஆந்திர மாநிலத்தில் நடைபெற்றது. ஆந்திர மாநிலத்தில் நடைபெற்ற முடிந்த பிறகு இன்னைக்கு எப்படி ஆச்சாரியா ஒரு ஒப்பீனியன் ஃபிட் ஃபார் அப்பீல் எப்படி கொடுக்குறாரோ, அட்வொகேட் ஜெனரல் எப்படி கர்நாடகாவுடைய அட்வொகேட் ஜெனரல் எப்படி ஃபிட் ஃபார் அப்பீல் நீங்க கொடுக்குறாரோ, அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அட்வொகேட் ஜெனரல் இந்த வழக்கு மேல்முறையீட்டுக்கு உகந்ததல்லன்னு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு அந்த அப்பீல் செய்யப்படவில்லை. ரைட். இந்த இடத்துல ஒரு நல்ல கேள்வி, உங்களுடைய தலைப்புக்கு வகுந்த கேள்வி இது. எது பழிவாங்கும் உணர்வு? இப்ப திமுக வந்து ஜெயலலிதாவுடைய வழக்கை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வது இது பழிவாங்கும் நடவடிக்கையா நீங்க கேட்குறீங்க. இது வந்து லார்ஜர் இஷ்யூ. பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கா இல்லையா, லீகல் பேட்டரிஸ் இருக்கா இல்லையா, அதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். ஆனால் ஆந்திர பிரதேஷ் அரசாங்கம் வந்து இது அப்பீல் போக வேணாம்னு சொல்லி முடிவு செய்துவிட்ட பிறகு 5 ஆண்டுகள் கழித்து இவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். 2011 2011 ஆட்சிக்கு வந்து இவங்க என்ன பண்றாங்க, ஒன்று ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு எழுதி நீங்க ரிவ்யூ பண்ணி இதை போங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும். அவசரமா இவங்களே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போடுறாங்க தாகிருஷ்ணன் வழக்குக்கு. உச்சநீதிமன்றம் அந்த விஷயங்கள ஆச்சாரியா வலியுறுத்தினால மட்டும்தான் திமுக அந்த மேல்முறையீடு முடிவு போகுது. அப்ப பிவி ஆச்சாரியா வலியுறுத்தாம தான் மேல்முறையீடு போயிருக்க மாட்டேங்குது. இல்ல, அது நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். அதாவது அந்த கேஸ் நடத்தின ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு வழக்கு நடக்கும் போதுங்க முதல்ல வந்து அந்த வழக்கு நடத்தின அந்த ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ அட்வொகேட் ஜெனரலோ அவங்களுடைய ஒப்பீனியன் தேவை. ஏன்னா இப்போ ஒண்ணுல சிம்பிளா சாதாரணமா இது வந்து ஜெயலலிதான்ற வழக்கே வேண்டாங்க. சாதாரண ஒரு நபருக்கு ஒரு வழக்கு நடக்கிறது சொன்னால் அந்த வழக்கு முடிந்த பிறகு அந்த கவர்மெண்ட் பீரியடரோ அட்வொகேட் ஜெனரலோ அதுக்கு மேல அப்பீல் போலாமா வேணாமான்ற ஒப்பீனியன் கொடுக்க போது அரசாங்கம் அந்த முயற்சி செய்யும். இப்போ இந்த வழக்கு பார்க்கும்போது இப்போ ஆச்சாரியா இவங்க எல்லாம் வந்து ஃபிட் ஃபார் அன் அப்பீல் கொடுத்துருக்காங்க. இப்போ அரசாங்கம் ப்ராசிக்யூஷன் கர்நாடகா கவர்மெண்ட் அவங்களுக்கு அந்த நேரம் இருக்கிறது, அவங்க ஆய்வு செய்திகள் சொல்றாங்க. இப்போ எங்களுடைய தலைவர் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கொடுக்கப்பட்ட அறிக்கை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சுப்பிரமணியம் சாமியும் தான் அப்பீல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அப்பீல் செய்வதற்கான எல்லா நடவடிக்கை எடுக்கணும் சொல்லுகிற போது சட்டப்படி செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு அதற்கான கால அவகாசங்களை திராவிட முன்னேற்ற கழகம் தடுகிறது. அப்படி ஏதாவது ஒரு இடத்தில் தவறு நடக்கிற பட்சத்தில் செய்யாத பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் உரிமை இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்கிறோம். இவர் கேட்டனால சொல்றேன். கர்நாடகா நீதிமன்றத்திலேயே பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் இப்ப திருப்பி போட்டப்ப கூட நீங்க வேண்டாம், நீங்க யாரு இதுல வந்து போட்டதுக்குன்னு, அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் கூட இதுக்கு நீங்க இன்னொரு இதுவே தேவையில்லை, நீங்க வேண்டும்னா வந்து ஒரு எழுத்து தப்பா சொல்றாங்க. பவானி சிங் ஒன்னு சொல்லிருங்க, அதாவது லீகல் ப்ரிப்போசிஷன் தப்பா சொல்லக்கூடாது. இல்ல அத நானே சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம். அதாவது 2 இடத்துல திமுக லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குன்றது இந்த 18 ஆண்டுகள் வழக்குல 2 இடங்கள்ல ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அது ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. நம்ம அந்த இதுக்குள்ள டிபேட் பண்ண வேண்டாம். இல்ல நான் ஞானியோட பகுதிக்கு வந்துட்டோம். இல்ல எனக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் சொல்லணும். திமுக தன்னுடைய சொந்த கட்சி செலவுல இன்னைக்கு கோடிக்கணக்கில் இதுக்காக செலவழிக்குது, கட்சி நிதி வழக்கறிஞர்களுக்கு தந்து. அப்ப இது வந்து அரசியல் இல்லையா? அரசியல் மயமா? அதுக்கான பதில் தான். இல்ல ரெண்டாவது உண்மையாகவே இவங்க வந்துன்னா 90 வயதுக்கு உட்பட்ட திருமதி தயாளம்மாள் வழக்கு மன்றத்துக்கு போனோம்னா அவங்க வயது காரணம்னு, ஆனா 95 வயது பேராசிரியர் அன்பழகன் போறாருன்னா என்ன முரண்பாடு? அரசியல் இல்லையா? இல்ல அங்க வந்து கேக்குறப்போ அவங்க வயது, அவங்க வருவதுக்கு விசாரணைக்கே வர முடியாத வயது, அவங்களுக்கு வந்து வழக்குக்கு நீங்க ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதாவது வழக்கு கொடுக்கிறதுங்கிறது வழக்குடைய நிலைக்கு நான் சொல்றதுங்கிறது வேற. வழக்குடைய நிலைக்கு நான் சொல்றேன். ஏன் இந்த முரண்பாடு? இதுல பழிவாங்க அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற அடிப்படையில இந்த நிலைப்பாடுகள் இருக்குல்ல, அதாவது ஒரு மேஜர் அப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிற அடிப்படையில் இவர்களுக்கான அஜெண்டாவில் ஏடிஎம்கேவை வீழ்த்துவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துவது திமுகவுடைய தார்மீக உரிமை அப்படின்னு ஒரு புறத்தில் பார்க்கப்படுது. இல்லை இதை பயன்படுத்த முடியாமல் சட்டத்தை மீறியவர்கள் பழிவாங்கும் நடவடிக்கை மட்டுமே மையமாக வைத்து செய்யறாங்க அப்படின்னு இவர்கள் தரப்புல அதிமுக தரப்புல சொல்லப்படுது. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்களா நீங்க என்ன பாக்குறீங்க? ரொம்ப அடிப்படையா பழி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு திமுக இல்லை, அதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஏன்னா திமுக இங்கேயும் ஆட்சியில் இல்லை, டெல்லியிலையும் ஆட்சியில் இல்லை, டெல்லியில் திமுகவுடைய சார்பு இருக்கக்கூடிய அமைப்புகளும் அங்கே ஆட்சியில் இல்லை, எந்த இடத்துலையும் திமுக அதிகாரத்தில் இல்லை. ஆனால் அதிகாரத்தில் இருந்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் பழிவாங்க முயற்சி செய்கிறாங்கிற வாதத்துக்கு கொஞ்சமாவது அர்த்தமாக இருக்க முடியும். ஆனால் இதில் பழிவாங்கிற பிரச்சனையே உள்ள வரல நான் நினைக்கல.
மாறாக நீ தர்மத்தை நிலைநிறுத்தவா சிந்தனை உள்ளவரு ஒரு பழிவாங்க உணர்ச்சிக்கு அதிகாரத்துக்கு தொடர்பு இல்லை. முடிச்சேன். அதிகாரம் இருந்தா தான் பழிவாங்குறது சாத்தியம். அந்த இடத்துல எனக்குமே இல்ல நீங்க சொல்ற விஷயத்துல எனக்குமே ஒரு டிஃபரன்ஸ் வருது. இப்போ இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி திமுக. அதிமுகவை நிலைதடுமாற செய்வதற்கோ இல்ல வந்து அவங்க வேற ஒரு விஷயத்துல பிஸியாக்குவதற்கோ இந்த வழக்கு திமுக பயன்படவே பயன்படாதா? அதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்க பார்வையாளர்களுக்கு வைத்திருக்கிற கேள்வியே இதுல வந்து நீதியை நிலைநிறுத்துவதற்கா அல்லது அரசியல் லாபத்துக்கான்னு கேட்டிருக்கீங்க. நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புவது இந்தியாவில் எந்த கட்சிக்கும் நீதியை நிலைநிறுத்துவது அக்கறையில கிடையாது. எந்த அரசியல் கட்சிக்கும் நீதி நிலைநிறுத்தத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அதுதான் அரசியல் விமர்சகனா என்னுடைய கருத்து. விதிவிலக்கா கொஞ்சம் இடதுசாரி கட்சிகளையும் ஆம் ஆத்மி மாதிரி முயற்சிகளையும் நான் கொஞ்சம் பரவாயில்ல கணக்கில் எடுத்து முடிச்சிடறேன். அவங்களெல்லாம் கொஞ்சம் நீதி பத்தின அக்கறையோட இயங்கக்கூடிய அரசியல் கட்சியெல்லாம் பார்ப்பேன். இது எந்த அரசியல் கட்சி இந்தியாவில் நீதியை நிலைநிறுத்தலாம் முயற்சி பண்ணது மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஆனால் அரசியல் லாபத்துக்காக பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி அரசியல் லாபத்துக்காக இயங்குவதுதான் இயற்கை. அதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அடிப்படையில முடிச்சேன். அதனால திமுக இதுல அரசியல் லாபத்துக்காக செய்கிறதுன்னா அரசியல் லாபத்துக்காக தான் செய்யப்பட வேண்டும்னு நீங்க பாக்கணும் அந்த விஷயத்த. இது அரசியல் லாபத்துக்காக என்ன அரசியல் லாபம்? பிரதான பெரிய எதிர்கட்சியா இருக்கு, ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கிற போது சட்டப்படியான வாய்ப்பு ஜனநாயகத்துக்குள்ள இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆனா அந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா இதை ஒன்றை மட்டுமே வாய்ப்பாக திமுக பயன்படுத்துதா? அதிமுகவுக்கு எதிராக வேற எந்த திருப்தியும் இல்லாத சூழலில் இதை மட்டுமே திமுக பயன்படுத்துகிறதா அப்படிங்கிற விமர்சனம். ஒன்றை மட்டுமே வாய்ப்பா பயன்படுத்தி எல்லாம் அதிமுக வீழ்த்திட முடியும்னா முடியாதுங்கிறது திமுக இருக்கிறவங்களுக்கே தெரியும். அது எல்லாருக்குமே தெரியும். என்ன அரசியல் என்பதே ஒற்றை காரணங்கள் நடப்பதே அல்ல. இல்ல இதை நான் ஏன் கேட்கிறேன்னா நேற்றைக்கு மதுரை பொதுக்கூட்டத்துல திமுக பொருளாளர் ஸ்டாலின் பேசின ஸ்பீச் நம்மளும் இருக்கு. இதனுடைய பெரும்பான்மை பகுதி என்பது இந்த வழக்கை சுற்றி மட்டுமே வந்திருக்கு. இந்த கடந்த காலகட்டங்கள்ல இந்த 7 மாதங்களை தவிர்த்து இந்த 7 மாதங்களுக்கு பிறகு அந்த 7 மாத காலகட்டங்கள்ல பிரதானமாக திமுக மேடைகளில் ஒலித்த குரல் என்பது இந்த வழக்கை சுற்றியே ஒலித்திருக்கிறது. அதை தாண்டி இப்ப நேற்றைக்கு அந்த நீதி கேட்கும் பேரணி, கேள்வி கேட்கும் பேரணிங்கிற விஷயங்கள்ல பல பிரச்சனைகளை அவங்க முன்னிறுத்திருக்காங்க. ஆனா அதை மட்டும் நீக்கி வச்சுட்டு பார்த்தா பெரும்பான்மை பகுதி இந்த வழக்கு ஆக்கிரமிப்பதற்கான ஆச்சரியம் இல்ல. கடந்த 7 மாத காலத்துல பாத்தீங்கன்னா 7 மாத காலமா அதிமுகவுடைய அரசியலே பிரதானமாக இந்த வழக்கை சூழ்ந்துதான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மக்கள் முதல்வர் என்று இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் இல்லாத ஒரு வாத பிரயோகத்தை பயன்படுத்தி அவர் இதை ஒட்டிதான் அவருடைய அரசியல் முன்வைத்திருக்கிறார்கள். திரு துரைக்கண்ணோட லீகலா சில விஷயங்களை சமாளிப்பதற்கு இந்த வழக்கு சேர்ந்த அந்த 18 ஆண்டு காலமா இருக்கட்டும், அதன் பிறகு வந்த பிரச்சனையா இருக்கட்டும், இப்ப சமீபத்தில் குமாரசாமி தீர்ப்பில் இருக்கிற அரித்தமெட்டில் எரர் வரைக்கும் லீகலா இந்த விஷயத்தை அதிமுக சரியாக கொண்டு செல்லவில்லை, அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு இந்த வழக்கை சரியான திசையில் எடுத்து செல்லவில்லைங்கிற விமர்சனம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தொடர்பா பொதுவா இந்த வழக்கை தமிழ்நாட்டில் விசாரிச்சா நீதி கிடைக்காது, அதனால் கர்நாடக நீதிமன்றத்துக்கு போனால் தான் நீதி கிடைக்கும் அப்படின்னு திமுக தரப்பு வாதம். இப்போ கர்நாடகாவில் போய் கடந்த 18 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடந்து ஒரு தீர்ப்பு வெளியானது. அந்த தீர்ப்பு எதிர்த்தரப்புக்கு சாதகமாக இருந்ததுனால அந்த தீர்ப்பை வரவேற்று இது ஒரு சரியான தீர்ப்பு அப்படின்னு அது புலகாங்கிதப்பட்டு எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ மாறுபட்ட ஒரு தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தில் வரும்போது அதற்கு எதிரான கருத்துக்கள் அவங்க விரும்பிய தீர்ப்பு கிடைக்காதனால வந்திருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. இப்போ இந்த வழக்கில் இந்த தீர்ப்புக்கு பிறகு கர்நாடகா உயர்நீதிமன்றத்துக்கு என்ன கடமை? இந்த வழக்கை விசாரிக்கணும். விசாரிச்சாச்சு. தனி நீதிமன்றத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றம் போய் உயர்நீதிமன்றத்திலேயும் இந்த வழக்கு விசாரித்து ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. இந்த தீர்ப்புக்கு பிறகு கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அந்த அரசாங்கத்துக்கு என்ன இதில் பொறுப்பு இருக்குது? தமிழ்நாட்டில் அரசியலில் நீதியை நிலைநாட்ட கர்நாடகாவுக்கு என்ன ரூட், அதில் என்ன அவங்களுக்கு இருக்குது? இப்போ இந்த பொதுவாக நான் ஒரு பத்திரிகையாளர், ஒரு பாமரனாகவே நான் இருந்தது கேட்குறேன். திரு குன்ஹா அவர்களுடைய தீர்ப்பு மிக நல்ல தீர்ப்பு அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பில் ஒரு வாதம் இருந்தது. குமாரசாமியுடைய தீர்ப்பு இந்த மாதிரி கருத்து பிழைகள் இருக்குது, எழுத்து பிழைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கணக்கு பிழைகள் இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. இந்த அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் சொன்னீங்க. கடந்த 7 மாத கால அரசியல் எப்படி போயிருந்தது? இந்த தீர்ப்புக்கு பிறகு ஜெயலலிதா நிரந்தரமாக சிறைக்கு போனால் தமிழ்நாட்டு அரசியல்லே ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்படும். ஆக அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஒரு பெரிய அணி சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் இருந்தது. ஸோ இந்த தீர்ப்புக்கு பிறகு அதில் ஒரு மாறுபட்ட நிலை உருவானதுனால மீண்டும் எப்படியாவது
கொண்டு போய் நம்ம ஜெயலலிதாவை சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிற போக்கு இருக்கிறது மாதிரி தான். இல்ல இப்ப கர்நாடக அரசுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா சட்ட ரீதியாக இது போன்ற ஒரு சட்ட ரீதியாக மேல்முறையீடு வழக்குகள்ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய சட்ட ரீதியான வாய்ப்பு கர்நாடக அரசுக்கு இருக்குல்ல, சட்ட ரீதியான உரிமை இன்னும் சொல்ல போனா அது கர்நாடக அரசு இருக்குல்ல, அதை அவர் தட்டி கழிப்பது எந்த வகையில் சரியாக இருக்கும்? இல்லை அதை தான் நான் சொல்ல வரேன். ஒரு அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லுது கர்நாடக அரசு இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்குது. அது தனி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு பிறகு உயர்நீதிமன்றத்தையும் நியமித்து அதுக்கும் ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்து பண்ணிட்டாங்க. இதோட அவங்க கடமை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் கர்நாடக அரசு யோசிக்கிறதாக யோசிப்பதாக இப்ப தகவல்கள் அதான். இவங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய கருத்துக்கள் ஒன்று சொல்லிடுறேன் நான். அதாவது முதல்ல திரு பத்திரிகையாளர் அவர் சொன்னாங்க கர்நாடக அரசாங்கத்துக்கு இது என்ன இருக்குங்கிறாங்க. இது ரெண்டு மாநிலம், அதனால இந்த மாநிலத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வரல. உச்சநீதிமன்றம் தான் கர்நாடக அரசாங்கத்தை ப்ராசிக்யூட்டரா நியமிச்சிருக்குது. அந்த அரசாங்கம் தான் எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணணும். என்ன ஒண்ணு அது செலவான தொகையை மட்டும் தான் தமிழ்நாடு அரசாங்கம் தரணும். ஆக ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கர்நாடகா கவர்மெண்ட் இருக்குன்றத நான் அவருக்கு சொல்லிக்கிறேன், அதை தெரிஞ்சுக்கணும் அவரு. அடுத்தது திரு ஞானி அப்படி சொல்றீங்க. ஆனா கர்நாடக சட்ட அமைச்சர் தனஞ்சயன் என்ன சொல்றாருன்னா இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் தான், நிர்வாக ரீதியான பணியை தான் கர்நாடக அரசு மேற்கொண்டதே தவிர இதை மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு கர்நாடக அமைச்சர் தனஞ்சயனுடைய அந்த பாயிண்ட்க்கு உங்களுடைய பதில் இல்ல. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குங்கிறது வந்து அவர் வந்து சொல்ற கருத்துக்கள் அது வேற. ஆனா இது அவர் தான் கர்நாடகத்துடைய சட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய நபர். அவரே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் தான், இதுக்கு மேற்கொண்டு லீகலா கொண்டு போக வேண்டிய அவசியம் கர்நாடக அரசு இல்லைன்னு சொல்லும் போது திமுக ஆர்வம் காட்டும் போது அரசியலாங்க இல்ல இல்ல அவர் அப்படி சொல்றாரே தவிர அந்த முடிவு வர முடியாது. காரணம் என்ன, இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் கூட அதை பத்தி பேசவே இல்லாம தான் அமைச்சரவை முடிவு எடுத்தாங்க கிடையாது, எடுக்கல. அது பத்தி முடிவு எடுக்காத வரைக்கும் அதை பத்தி நம்ம பேசணும். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ்ங்கிறது ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ்ங்கிறது என்னன்னா அப்பீல் பண்ண வேண்டிய நடவடிக்கையே அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் சொல்றாரு. ஆனா அப்பீல் பண்ணலாமா வேணாமான்றது அரசாங்கத்தினுடைய டெசிஷன். ஏன்னா அட்வொகேட் ஜெனரல் கொடுத்துட்டாரு. சார் அட்வொகேட் ஜெனரல் தான் சார் பரந்தாமன் அவருடைய ரெஃபரன்ஸ் லெட்டர் நம்மள்ட்ட இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் இருக்கலாம். அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ்ல அவர் அத தான் சொல்றாரு. நான் சரியா சொல்றேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ்ங்கிறது என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வர்க்குங்கிறது என்னன்னா இந்த அப்பீல் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வர்க்குங்கற ரைட் ஓகே. ஆனால் அது அப்பீல் செய்யலாமா வேணாமாங்கற டெசிஷன் எடுக்கறாங்க பாருங்க, அது வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அது வந்து கண்டிப்பா அது கேபினட் தான் பண்ணணும். இல்ல ஒரு விஷயம் இல்ல, இது முடிஞ்சு போச்சு. ஞானி இல்ல உங்களுக்கு சொல்றேன். ஞானி அவர்கள் வந்து முன்னாடி சுற்றுல பேசும்போது சொன்னாங்க அதாவது சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு எந்த அரசியல் கட்சிக்கும் தார்மீக உரிமை கிடையாது. நீதியை நிலைநாட்டுவதற்காக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சிக்கும் அதுக்கு வந்து ஒன்னும் பெரிய ஒரு உடன்பாடு இல்ல. இந்தியாவில் எந்த கட்சி இல்ல. அது ஒன்னும் நகைப்புக்குரிய ஒரு சப்ஜெக்ட். ஆம் ஆத்மி எல்லாம் இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அது அவருடைய கருத்து. இல்ல அது உங்களுடைய கருத்தா இருக்கலாம். ஆனால் நான் ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன், நீங்க என்னோட உடன்படுவீங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சியில் இருக்கிற பொழுது இப்ப இன்னைக்கு வந்து 69% இடஒதுக்கீடு பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனையை வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் சொல்லி நிலைநாட்டினது திராவிட முன்னேற்றம். இன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லி விடுங்க. தெரிஞ்சே ஞானியோட கான்டெக்ஸ்ட் எங்க வருதுன்னா இல்ல ஞானியோட கான்டெக்ஸ்ட் எங்க வருதுன்னா பேசி முடிச்சிரேன். இல்ல ஒரு நிமிஷம் இந்த உங்க பாயிண்ட் நான் வரேன். ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல தான் என்ன பேச விட்டுடுங்க, என்ன பேச விட்டுடுங்க. இல்ல நீங்க உங்க பாயிண்ட் நான் வரேன். எனக்கு தான் ஒரு வாய்ப்பு நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம். இல்ல 69% இடஒதுக்கீடு திமுக வந்து என்னமோ இந்த ஒரு வழக்குக்காக தான் உச்சநீதிமன்றத்துக்கு துடிக்குதுங்கிறதுல இல்ல நான் என்னோட கேள்வி நீங்க முள்வாங்கிட்டீங்க. சரியா ஞானி சொன்னோட கான்டெக்ஸ்ட் நான் எப்படி புரியுதுன்னா ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் நீதி நிலைநாட்டுவதற்கு அரசியல் கட்சிகள் எந்த அரசியல் கட்சியிலும் ஆர்வம் காட்டுவது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இது ஊழல் சம்பந்தப்பட்ட கன்ஃபர்ம் பண்ணி தான் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குல ஜெயலலிதாவுடைய தீர்ப்பு, லலித் தாமஸுடைய ஜட்ஜ்மென்ட்க்கு பிறகு ஜெயலலிதாவுடைய தீர்ப்பு தான் நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு முன்னோடியா இருக்கு. சொல்றேன் இருங்க. அதிமுக வழக்குகள் தான். அதிமுக வழக்குகள் தான். திமுக நீங்க தானே தப்பா சொல்றீங்க. இருந்துகிட்டு நீங்க தப்பு சொல்லக்கூடாது. திமுக இருக்கும்போது நடக்கல. அவர் அதிமுக அமைச்சரா உதவி செய்தார். அவர் மீது ஊழல் வழக்கு இருந்தது. வழக்கு நிலையில் இருக்கும்போது அவரை திமுகவில் சேர்ந்த போது திமுக வரவேற்கீங்கல்ல. அதுக்கப்புறம் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கும்போது அதாவது அந்த சமயத்துல வழக்கு நிலுவையில் இருக்கும்போது கட்சியில சேர்றாரு. ஆமா, அப்ப ஒரு ஊழல் வழக்கில் இருக்கிற வழக்கை திரும்ப பெறுவதற்கான முயற்சி நடந்தது. அப்போது அரசியல் கட்சியில ஒருத்தர் உறுப்பினரா இருக்கிறதுக்கும் பப்ளிக் ஆபீஸ்ல வந்து ஊழல் அப்புறம் நீங்க அவருக்கு ஒரு மாநில உறுப்பினர் பதவி இல்ல சிபிஐ நீதிமன்றம் தான் பப்ளிக் ஆபீஸ் ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ஆபீஸ் இருக்கு. இல்ல அவர் வித்தியாசம் இருக்கு.
இல்ல சார் அந்த வழக்குக்கு வந்து அப்பீல் போறாங்க செய்றாங்க, அது விடுங்க சார். நானா சொல்றேன் அது விட முடியாது. அதான் subject. இப்போ வாங்க பேசுவோம். அதாவது என்னோட கேள்வி சிம்பிளான செல்வ கணபதியே நீங்க வரவேற்பீங்க. அத வந்து திமுக வந்து இத நீங்க வழக்கு மேல்முறையீடு செய்ய கூடாதுன்னு சொல்லி எதனா சொல்லி இருக்காதுல கருத்து தெரியும். மேல்முறையீடு இது ரெண்டுத்தையுமே நீங்க வந்து முடிச்சு போட முடியாது. அது வேற இது வேற. இன்னொன்னு சொல்லிறேன் கேட்டுங்க. இன்னொன்னு சொல்லிறேன். இப்ப நான் என்ன மடிக்க விடல. இடைவேளைக்கான நேரம் வந்துருச்சு. இல்ல ஒண்ணே ஒன்னு சொல்லிறேன் சார். இப்போ திமுக வந்து இந்த வழக்குக்காக தான் உச்சநீதிமன்றத்துக்கு போதுங்கிறது இல்லாம பொதுவான விஷயங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், ரிசர்வேஷனா இருக்கட்டும், காவிரி பிரச்சனை இருக்கட்டும், முல்லை பிரச்சனை வழக்கு பத்தி நம்ம பேசுறோம். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். பிரச்சனையில லீகல் ப்ரிபோசிஷன் இடைவேளைக்கு ஒரே நிமிஷம். லீகல் ப்ரிபோசிஷன் செட்டில் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம் நம்ம. நான் வந்து ஒரு சட்ட நிபுணர் அல்ல. ஆனா மேலெழுந்து வாரியா ஒரு 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 தொண்டனா ஒரு இயக்கத்தினுடைய பிரதிநிதியா எனக்கு கேள்வி ஒண்ணு. இந்த வழக்கு திரு சுப்பிரமணிய சாமி அவர்களால் முதல்ல குற்றம் சுமத்தப்பட்டு தொடங்கப்பட்டது. அதுக்கு பிறகு மாநில அரசு அதோடு இணைந்து கொண்டது. தனி நீதிமன்றம் வந்தது. பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் திமுகவுடைய ஒரு பிரதிநிதியா, எதிர்கட்சி தலைவரா, ஆளுங்கட்சி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆக இந்த தனி நீதிமன்றம் இங்கே அமைந்தால், தமிழகத்தில் அமைந்தால் நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது. இது கர்நாடகாவுக்கு போகணும், இல்ல ஆந்திராவுக்கு போகணும், வேற மாநிலத்துக்கு போகணும்னு தான் வழக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ கர்நாடகாவில் அந்த தீர்ப்பு முதல் கட்டம், இரண்டாவது கட்டம் கர்நாடக அந்த அமைப்புக்குள்ள வந்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் எங்க பேராசிரியர் அன்பழகன் முகாந்திரம் இருக்கு? என்ன முகாந்திரம் இருக்கு? இப்ப மாநில அரசுக்கு, கர்நாடக அரசுக்கு இருக்கு, திரு சுப்பிரமணியசாமிக்கு இருக்கு. எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது திரு துரைக்கர் நாயக். நேற்றைக்கு மதுரை பொதுக்கூட்டத்தில் பேசின திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினுடைய அந்த ஸ்பீச்ல இன்று ஜெயலலிதா அவர்கள் விடுதலையாகவில்லை, விடுதலையை வாங்கி இருக்கிறார், அவர் மனசாட்சியிடம் கேட்டு அதற்கான பதிலை நாட்டு மக்களிடம் தெரிவிப்பாரா என்றால் அதை நான் வரவேற்க காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது திமுக தரப்புல எப்பவுமே இது போன்ற விமர்சனங்கள் இருக்கு. அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தால் வரவேற்கிறதும், எதிரான தீர்ப்பு வந்தால் விமர்சிப்பது. இது வாங்கப்பட்ட தீர்ப்பா, வழங்கப்பட்ட தீர்ப்பான்னு சூரிட்டி எல்லாம் கூட அடித்து ஒட்டியது நண்பன் ஞானி எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரியான அரசியல் ரீதியான விமர்சனம் என்பது காலங்காலமாக இருக்குது. ஒரு விஷயம், நம்ம இந்த ஊழலை ஒழித்து நீதியை நிலைநாட்டுவோம் அப்படிங்கிற ஒரு அந்த தாட், அந்த சிந்தனை என்பது வரவேற்கத்தக்கதான், அதில் ஒன்றும் இல்லை. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவை மட்டுமே சிறையில் தள்ளி நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஒரு நோக்கமும் போக்கும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள்கிட்ட இருக்குது. நீங்கள் அரசியலில் நீங்கள் அப்படி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கு போடுறதுன்னா இந்தியாவில் இருக்கிற பல கோடி அரசியல்வாதிகள் மீது வழக்கு போடணும். சாதாரண கிராம கிளை நிர்வாகிகளிலிருந்து செயலாளர், கவுன்சிலரு, எம்பி, எம்எல்ஏ எல்லார் மேலேயும் வழக்கு போடணும். இன்றைய அரசியல் இந்த தேர்தல் அரசியலுக்கு இது போன்ற நிலைப்பாடுகள், அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடுகள் இருக்கு. அப்ப ஊழல் நியாயம் இல்ல. ஒரு விஷயம் நீங்க அப்படி சொல்ல வந்தா ஊழல் சகஜமாயிருச்சு, அதை வந்து அப்படியே விட்டுறலாம் அப்படி இல்ல. அப்படி டோன்ல அவருக்கு வர்ற மாதிரி இல்ல. அதுதான் நான் 1973 சர்க்காரியா கமிஷன் நியமிக்கப்பட்டு வரைக்கும் வருமானம் செம்மல் நீங்க அதை கேளுங்க. 1973 சர்க்காரியா கமிஷன் நியமிக்கப்பட்டு திரு கருணாநிதி அவர்கள் மீது 48 குற்றச்சாட்டுகள் வழக்கு விசாரணைக்கு வந்தது. 23 குற்றச்சாட்டுகள்ல அடிப்படை ஆதாரம் இருக்கிறதுன்னு சர்க்காரியா சொல்லி இதன் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரைச்சார். அதை வந்து யாரும் நான் நீதியை நிலைநாட்டுறேன், கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. இது காலங்காலமாக அரசியல்வாதிகள் மீது குற்றச்சாட்டு. 1984 எம்ஜிஆர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. பல்கேரியாவில் ஏதோ கப்பல் வாங்கினாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். இப்ப நான் ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்து வந்த ஒரு பாமர, நான் பத்திரிகையாளனா ஒரு 35 ஆண்டுகள் இருந்தாலும் கூட இன்னுமே எனக்கு அந்த பாமரத்தனம் போகலை. நீங்கள் அண்ணல் மகாத்மா காந்தியடிகளே சொல்லுவாங்க, அவருடைய ஏழ்மையை காப்பாற்றுவதற்காக பிர்லா லட்சக்கணக்கில் செலவு பண்ணார், அவருடைய எளிமையை வெளிப்படுத்துவதற்காகன்னு. இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் மிக சுத்தமான கரத்துக்கு சொந்தக்காரர், கரம்பிடியாத கரத்துக்கு சொந்தக்காரர் என்ற பெருந்தலைவர் காமராஜர் கூட அவர் கையில் பைசா இல்லை,
ஆனால் அவருக்காக தேர்தல் செலவுகளை வாண்டியார்களும் மன்றாடியார்களும் ராஜாக்களும் செலவு பண்ணாங்க. இன்றைக்கு கூட 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இல்லை அதான் சொல்ல வர்றேன். அவர் இன்னைக்கு 10,000 அரசியல்ல ஊழல் தவிர்க்க முடியாது, சொத்து குவியல் தவிர்க்க சர்க்காரியா கமிஷன் தொடங்கி 2G வரை திமுக மீது குற்றச்சாட்டு இருக்கின்றன. அது நிரூபிக்கப்படவில்லை என்பதற்காகவே திமுக சுத்தமான கரங்களுக்கு சொந்தக்காரக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட முடியுமா? நிச்சயமா திமுக சுத்தமான கரத்துக்கு உள்ள சொந்த கட்சி. காரணம் என்ன சொல்லணும்னா, சர்க்காரியா கமிஷன்றது கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட்ல போடுற கமிஷன்றது வேற. ஏன் இந்த அம்மா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே சென்னையில் கட்டின பாலங்கள்லாம் ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேஸே போட்டாங்க. திமுக தலைவர் மேல, எங்களுடைய தளபதி மேல கேஸே போட்டாங்க. அந்த கேஸ் எல்லாம் இவங்களால ப்ரூஃப் பண்ண முடிஞ்சது. பல முன்னாள் மாநில அமைச்சர்கள் மேல இன்னைக்கு வந்து எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது வந்து சொத்து குவிப்பு வழக்குன்னு சொல்லி இதுதான் பழிவாங்கும் முயற்சி. இப்ப நீங்க உங்களுடைய தலைப்புக்கான பதிலே இதுதான் பழிவாங்கும் உணர்வு. இதுதான் வழக்கு கோர்ட் ஆஃப் லால ஒரு வெர்டிக்ட் வாங்கினாதான் இவங்க வந்து அஃபென்ஸ் பண்ணிருக்காங்களா இல்லையான்றது அல்டிமேட்டா கோர்ட் தான் சார் நம்ம நம்புறோம். அதே பாயிண்ட் தான் என்னோட கேள்வி. சொல்லுங்க, குன்ஹா குற்றவாளின்னு சொன்னாரு, குமாரசாமி குற்றம் இல்லைன்னு சொன்னா அதே சட்டத்தை நீங்க அந்த இடத்துல மதிக்காமல் குன்ஹாவின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது, குமாரசாமியின் தீர்ப்பு வாங்கப்பட்டதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரீசன் என்னன்னா, the law of the land is supreme court. இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் தான் கடைசி இடம். இந்த உச்ச நீதிமன்றத்தில் போய் இந்த தீர்ப்பு முடிவாக சார் நான் வந்து ஒன்று விட்டுறேன் சார். நான் வந்து ஆஸ் எ பொலிட்டீஷியனாக பேசலை சார், ஒரு காமன் அட்வொகேட்டாக நான் சொல்கிறேன் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய குமாரசாமியினுடைய ஜட்மெண்ட்டில் லீகல் ப்ரிப்போசிஷன் நிறைய செட்டில் பண்ணோம். இது ஜெயலலிதா இருக்கிறாங்களோ ஜெயலலிதா இல்லையோ, நான் வந்து காமன் மேனாக ஒரு ஆஸ் அன் அட்வொகேட்டாக பப்ளிக் சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்களோ அந்த ஆக்டினுடைய அடிப்படை தன்மையே ஒரு மழுங்கடிச்சிட்டு இருக்கு இந்த ஜட்மெண்ட். ஒரு ஊழல் வழக்கு அல்லது சொத்து அதிகமாக இல்ல என்ன சொல்றது. அதாவது சார், இந்த தீர்ப்புல என்ன பண்றீங்கன்னா, இந்த தீர்ப்பு நீங்க வந்து இத்தனை சதவிகிதம் 10% இப்படி எல்லாம் ஒரு கால்குலேஷன் சொல்ற, அதுக்குள்ள நான் போக வரல. ₹1 திருடுனாலும் திருட்டு தான், 9 ரூபாய் திருடுனாலும் திருட்டு தான். அந்த இடத்துல தான் இதை சொல்லி முடிச்சாரு. சொல்லி முடிச்சாரு. இதுல நீங்க சொல்லிடுறேன். இந்த இடத்துல உச்சநீதிமன்றம் போய் இது செட்டில் ஆகணும். ஏன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் இருக்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்ண போறது உச்சநீதிமன்றம். அடுத்த கட்ட விவாதம். நீங்க திரு ஸ்டாலின் நேற்றைக்கு வந்து மதுரையில் பேசுறப்போ மனசாட்சி தொட்டு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அதே கேள்வியை தான் அவர்கிட்ட நாங்க கேட்க விரும்புறோம். இந்த வழக்குகளை நீங்கள் போட்டீங்களே, உங்க மனசாட்சியை நீங்க தொட்டு போட்டீங்களா? இதுவரையில திமுக ஊழல் புகார் சொல்லாத ஒரு தலைவரை, அவங்களுக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு தலைவரை தமிழ்நாட்டில் காட்ட முடியுமா? இருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் சொல்லலையா? இது வரைக்கும் திமுக காமராஜர் சொல்லலையா? இது வரைக்கும் திமுக திமுகவுக்கு யாரெல்லாம் எதிராக இருந்தார்களோ அவர்கள் பெரியவர் பக்தஜலம் பேர்ல சொல்லலையா? எல்லாரும் பேர்லயும். அதாவது இந்தியாவில் இதை போல வந்து இவங்க வந்து மகாத்மா காந்தியில இருந்து இதுவரையில ஊழல் குற்றச்சாட்டே சொல்லப்படாத ஒரு அரசியல் தலைவர் குற்றச்சாட்டு உள்ள ஒரு எதிர்கட்சி தலைவரையாவது காமராஜருக்கு டெல்லியில வீடு இருக்கு, சுவிஸ் பேங்க்ல பணம் இருக்கு. அந்த விவரங்கள் போறோம், கரண்ட் டாபிக்ல வந்துறலாம். அதாவது இது வாடிக்கையா திமுக அவர் சொன்னாரே 69% இடஒதுக்கீட்டுக்கு உச்ச நீதிமன்றம் போனோன்னு. நான் சொல்றேன் 69 இடஒதுக்கீட்டுக்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அப்ப அம்மாவுடைய அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தப்போ கடலூர்ல ஒரு திருமணத்தில் போய் அன்றைக்கு திமுக தலைவர் சொல்றாரு, இந்த தீர்மானத்தை வச்சுக்கிட்டு என்ன நாக்கு வடிக்க முடியுமா? மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சு ஒரு யாரு தெரியுமா? உடனடியா இப்படி எப்படி சொல்லலாம் திமுக தலைவர்னு. இப்போ அவங்களோட இருக்கிற திராவிட கழக பொதுச் செயலாளர் ஆசிரியர் வீரமணி திராவிட முன்னேற்ற கழகம் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கு, இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. இன்னைக்கு 1 லட்சம் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது யார் பேர்ல இருக்கு?
ஒரு ரூபாய் ராஜா வீட்டுல இருந்து எடுத்தாங்களா? ஆயிரக்கணக்கான புடவையும் ஜோடி ஜோடியா செருப்பும் ஜெயலலிதா வீட்டுல இருந்து எடுத்தாங்க. ஒரு ரூபாய் ராஜா வீட்டுல இருந்து எடுக்க முடியுதா? இவர் கேட்ட கேள்விக்கு 1,70,000 கோடிங்கிறாரு. ஒரு ரூபாய் திரு ராஜா அவர் வீட்டுல இருந்து எடுத்தாங்களா இல்ல ஜோடி ஜோடி செருப்பு ஜெயலலிதா வீட்டுல இருந்து எடுத்தாங்களா? நான் சொல்லல இத, உங்கள் கூடா நட்பு சொன்னது. கூடா நட்பு இல்ல, கூடா நட்பு இல்ல. அடிப்படையா ஒரு விஷயம், இந்த சொத்து குவிப்பு வழக்கை பொறுத்த மட்டும் 91 இருந்து 96 ஜெயலலிதா ஆட்சி காலத்துக்கு தொடர்புடையது. அதன் பிறகு திமுக ஆட்சியில் தொடங்கின வழக்கு. அதன் பிறகு மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தது. அதன் பிறகு மீண்டும் திமுக ஆட்சி வந்தது. அதிமுக என்னன்னு சொல்லுங்க. வழக்கு நடக்கும்போது என்ன பேச விடுங்க. சரி சார், அடுத்து வருது. ஆனால் 91, 96 ஜெயலலிதாவுடைய ஊழல்கள் எல்லாம் பத்தி வழக்கு போட்ட திமுக அதன் பிறகு 2001 இருந்து 2006 ஜெயலலிதா மேல எந்த வழக்கையும் கொண்டு வர முடியல. அப்ப என்ன நடக்குது? அதே மாதிரி சர்க்காரியா கமிஷன் வந்து கலைஞருடைய முதல் ஆட்சி காலம் என்ன பாத்தீங்கன்னா 71 இருந்து 76 காலத்துக்கு கட்டத்துது அந்த காலகட்டம். ஜெயலலிதாவுக்கு 91 முதல் ஆட்சி காலகட்டம். ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல இன்னொருத்தர் சொல்றது எல்லாமே ரெண்டு பேரும் முதல் முறை பதவிக்கு வந்த போது இருந்த காலகட்டத்தை பத்தி. அதன் பிறகு வரக்கூடிய பதவி காலங்கள் எல்லாம் ரெண்டு பேராலையும் ஒருத்தர் மேல இன்னொருத்தர் வேறு வழக்குகளை எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை என்று சொன்னால் ஊழல் நடக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. ஊழல் பற்றி வெளியில பேச முடியாத சூழ்நிலையை அரசியல் ரீதியாக இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஜெயலலிதா வழக்கில் திமுக மேல்முறையீடு ஏன் என்று மக்களிடம் கருத்து கேட்டிருந்த புதிய தலைமுறை அது மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். ஜெயலலிதா வழக்கில் திமுக மேல்முறையீடு ஏன்? நீதி நிலைநாட்ட 68%, அரசியல் லாபம் 32% என மக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கருத்துக்களை பதிவு செய்த நேயர்களுக்கு நன்றி. திரு துரைக்கண்ணா, இந்த சர்வே ரிசல்ட் மீதான உங்களுடைய இறுதி கருத்து? இல்லை, பொதுவாக மக்கள்கிட்ட அந்த மனப்பான்மை இருக்குது. அரசியல்வாதிகள்னாலே நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. இன்றைய இளைய தலைமுறையினர் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இது போன்ற தவறுகள் ஏன்னா கடந்த காலங்களில் 50, 60களில் நடந்த ஆட்சி, அப்போ இருக்கிற அரசியல் அணுகுமுறைகள் அதையெல்லாம் அவங்க படித்து பார்க்குற போது அடுத்தடுத்து வருகிற இந்த அரசியல் நிலைப்பாடு, அரசியல் என்பதே சம்பாதிப்பதற்கான ஒரு களமாக இருக்குது. அதனால் எந்த வகையிலாவது இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்கிற உணர்வு இந்த இளைய சமுதாயத்திற்கு இருக்குது, வரவேற்கத்தக்கு. ஆனால் அது முடியுமாங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா பொதுமக்களே இப்போ அந்த மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க. பக்கத்து தெருவில் 2000 ரூபா கொடுத்துருக்காங்க, என்ன 1000 ரூபா தரீங்க அப்படிங்கிற மாதிரியான நடை வந்துருச்சு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறாரு, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறதுனா ஒரு குறைந்தபட்சம் 10,000 ரூபா தேவைப்படுது. திருமண அழைப்புதல் கொடுக்குறாங்க, எங்கள் வீட்டில் விசேஷம் வச்சிருக்காங்க. மக்கள்கிட்ட மாறணும். அடிப்படையாக மக்களிடம் வந்து அந்த மனப்பான்மை முழுமையாக மாறி வரணும். இந்த தேர்தல் முறைகளும் மாறணும். தேர்தலுக்கு வந்து 25 லட்சம் ரூபான்னு வச்சுட்டு 2 கோடி ரூபாய் இல்ல அப்படின்னா மற்றொரு தரப்புல அரசியல்வாதிகள் தான் மக்களை பழக்கப்படுத்தினாங்கன்ற ஒரு வாதம் இருக்குல்ல, அதை நம்ம மறுத்த முடியாது. அதுதான், நாங்க மக்கள் எதை பழக்கப்படுத்தினாலும் உடனே இப்ப அடிமை ஆயிடக்கூடாது. இல்ல அரசியல்வாதிகள் என்ன வேணாலும் தப்பு பண்ணுவாங்க, மக்கள் ஒழுங்கா இருந்து திருந்தி அதன் மூலம் அவங்க அரசியல்வாதிகளை திருத்தணும்னு சொல்றாரு அவரு. அது வந்து வேறு மாதிரியான திருத்தம் தெரியுது எனக்கு. ஆனா இந்த பிரச்சனையில ரொம்ப அடிப்படை மக்களுடைய கருத்துங்க இதன் மூலம் நீதி நிலைநிறுத்தப்படும் மக்கள் நம்புறாங்கன்றது மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. இதில் திமுகவுக்கு அரசியல் லாபம் இருக்கு, இது அரசியல் லாபத்துக்காக செய்வது சரிங்கிறது என்னுடைய கருத்து. அரசியல் என்பது அரசியல் லாபத்துக்காக செய்வதுதான். அரசியல் லாபம் என்பது ஒண்ணு கெட்ட வார்த்தை கிடையாது. இல்ல அந்த இடத்துல தெரிஞ்சானி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. திமுக இது செய்வது அரசியல் லாபம்னு சொல்லும் போது இது ஏதோ மேல்முறையீடு செய்தால் இது நெகட்டிவா தான் முடியும் அதிமுக தரப்புக்கு அப்படிங்கிற டோன் தொடர்ச்சியாக ஒரு கேம்பெயினாவே எடுத்துட்டு போகப்படுதா? இல்ல நிச்சயமா. அது என்ன காரணம்னா முதல்ல குன்னாவுடைய தீர்ப்புக்கும் குமாரசாமியுடைய தீர்ப்புக்கும் இடையில மிக கடுமையான வேறுபாடுகள் இருக்கிறத பார்க்கும்போது நிச்சய தீர்ப்புகளை பற்றி கேள்வி லீகல் டேர்ம்ஸ் நம்பி நம்மளால சொல்லிட முடியும். அப்படிதான் நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டம். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போனால்தான் இதுல ஒரு தெளிவு பிறக்குங்கிற ஒரு பாக்கி இருக்கு. அந்த அடுத்த கட்டத்துக்கு போறதுல கர்நாடக அரசுக்கு ஏதாவது பங்கு இருக்கான்ற கேள்வி இருக்குல்ல, அதுதான் இதுல முக்கியமா இருக்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி அது. என்னுடைய வியூ என்னன்னா, இது கர்நாடக அரசா ஆந்திர அரசா தமிழக அரசா என்பதால விஷயம். there is a prosecutor and an accused, ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ப்ராசிக்யூட்டரா தமிழ்நாடு அரசுக்கு பதிலாக கர்நாடக அரசு இருக்குன்னு சொல்லிருக்கு, அதுக்கு பதிலாக ஆந்திர அரசு இருக்குன்னு சொல்லலாம், யார் வேணாலும் இருக்கு சொல்லலாம். ஆனா ப்ராசிக்யூட்டர்னு ஒரு தரப்பு இருக்கு, அதன் வேலை என்ன? நண்பர் தமிழரசன் சொன்ன மாதிரி அக்யூஸ்டுடைய கடமையே கடைசி படிக்கட்டு வரைக்கும் போய் நான் நிரபராதின்னு விடுதலை பெற்று வருவதற்கு முயற்சிப்பதுதான். அதே போல ப்ராசிக்யூட்டருடைய கடமையும் கடைசி படிக்கட்டு வரைக்கும் போய் குற்றம் சாட்டிருக்கோம் அந்த குற்றத்தை நிரூபித்து தண்டனை வாங்கி தரணுங்கிறது அவங்க வேலை. அது உங்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்து
உங்களுடைய அந்த மக்களின் தீர்ப்பு அப்படிங்கிறது வெகு மக்களின் தீர்ப்பு அல்ல, அது உங்கள் புதிய தலைமுறை நேயர்களுடைய தீர்ப்பு. ஏன்னா வெகு மக்களின் தீர்ப்புன்னு சொன்னால் இந்த வழக்கு 18 ஆண்டு காலமாக நடக்குது. இந்த 18 ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் இந்தியாவுடைய 3வது மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் 37 தொகுதிகளில் மகத்தான வெற்றி பெற்று டெல்லி பாராளுமன்றத்துக்கு போய் பாராளுமன்றத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை தகுதியை பெறுகிற அளவிற்கு வளர்ந்துருக்கு. அதற்கப்புறமும் முதலமைச்சர் ஆயிருக்காங்க, அதுக்கப்புறமா 2 முறை முதலமைச்சர் ஆயிருக்காங்க, அதுக்கப்புறமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய 80% வெற்றியை பெற்றிருக்காங்க. ஆக இது மக்களின் தீர்ப்பு அல்ல. எனக்கு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க சொல்ற அந்த காலகட்டங்களில் வழக்கு நடைபெற்று வந்தது, வழக்கில் தீர்ப்பு வந்த பிறகு அது குறைந்தபட்ச தாக்கத்தை கூட ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட முடியுமா? அதுக்கப்புறம் அவங்க மேல்முறையீடுல வென்று விட்டார்கள் அப்படிங்கறத தாண்டி ஒரு கணிசமான கருத்துருவை உருவாக்கி இருக்க. இந்த வழக்கு என்பதே இந்த 18 ஆண்டு காலம் நடந்த இந்த வழக்கு மட்டும் இல்ல, இவர்கள் பேர்ல இது தொடுக்கப்பட்ட 14வது வழக்கு. ஏற்கனவே 13 வழக்குகளில் இப்படி தன்னுடைய அரசியல் எதிரிகள் போட்ட புனைந்த 13 வழக்குகளில் நீதிமன்றத்தினுடைய படியேறி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு அவங்க ஒருபோதும் அவ்வளவு, அதாவது சட்டப்பேரவையிலேயே எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் இதை திரும்ப பெறலாம் தீர்மானம் போட்டுன்னாரு. அன்றைக்கு ஒரு தனி சுயேட்சை உறுப்பினராக இருந்த ஒரு உறுப்பினர் இதை திரும்ப பெறலான்னு சொன்னார். சட்டப்பேரவையில் அவங்க சொன்னாங்க, நான் அதை சட்டத்தின் முன் எதிர்கொண்டுதான் அந்த எந்த முடிவு நான் எதிர்கொள்வதே தவிர நான் சட்டப்பேரவையில் நான் ஆளுங்கட்சி அறுதி பெரும்பான்மையோடு இருக்குன்னு அதை திரும்ப பெற மாட்டேன், நான் நீதிமன்றத்தில் அதை சந்திப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த நீதிமன்றத்தில் நீங்க 18 ஆண்டு காலமா சந்தித்திருக்காங்க. ஒரு கடுமையான தீர்ப்பு வந்தப்போ கூட நீதிபதி குன்கா கடுமையான தீர்ப்பு தந்து தன்னுடைய பதவியை இழக்க வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு இன்னல் ஏற்பட்ட போது கூட அவங்க சதியாலும் விதியாலும் எனக்கு ஏற்பட்டது. அவங்க இறை நம்பிக்கை உள்ளவர்கள். அப்போ நீதிபதியை குறை சொல்லல, சதி என்னுடைய எதிரிகளுடைய சதி அப்படின்னு தான் சொன்னாலே தவிர இது வாங்கப்பட்டதா வழங்கப்பட்டதா இதுவரையில் திமுக ஒருபோதும் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு கிடைச்சாலும் அது திருப்தி அடைய போறதில்லை. திமுக திருப்தி அடைய போறது அப்போ அங்கே வாங்கப்பட்டு விட்டது அப்படின்னு இடமாறி சொல்றாங்க. அவர்கள்தான் தனக்கு சாதகமாக நீதி கிடைக்கிற போது அது நீதி நிலைநாட்ட ஒரே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏன் என்ன அவசரம், என்ன நடந்ததுங்க, எப்படி யாராவது எப்படி கைமாறிச்சு, ஒரு வாரத்துக்கு பிறகு நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டதுன்னு அறிக்கை. ஆக நீதிபதிகளை பற்றிய நம்பிக்கை திமுகவுக்கு அப்படிதான், திமுக தலைமைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வாரம் நீதிபதிகளை பத்தி தவறான கருத்துக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு சொல்லி தோழர் சொல்றாரு. தவறு. திமுக எப்பவுமே அப்படி கிடையாது. நீதிமன்றத்தின் மேல உரிய மரியாதை வச்சிருக்கு, அதை முதல்ல சொல்லிக்கிறேன். இப்போ இந்த ரிசல்ட்டை வச்சு சொல்ற முடிவில் என்ன சொல்றேன்னா, இப்போ 68% சொல்லியிருக்காங்க, அது இருக்கட்டும். இன்னைக்கு பொதுவாகவே நாட்டில் பரவலாக படித்த மக்கள், பாமர மக்கள், நடுத்தர மக்கள், சாதாரண மக்கள் கூட இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை விமர்சித்து பேசக்கூடிய அளவுக்கு ஆயிருக்கு. பல பத்திரிகைகள், ஊடகங்கள், மூத்த வழக்கறிஞர்கள்லாம் இந்த தீர்ப்பு கொண்டு வந்த சொன்ன ரீசன்ஸ்லாம் தவறா இருக்கு, இதுல சில செட்டில் வந்த போது இது போன்ற விமர்சனங்கள் இருந்தது இருக்கு. எல்லா தீர்ப்பு வந்த போதும் கூட இது போன்ற விமர்சனங்கள் இருந்தது. குன்ஹா தீர்ப்பு வந்தபோது இது போன்ற விமர்சனம் வரவில்லை. குன்ஹா தீர்ப்பு இந்த அளவுக்கு யாரும் அலச வேண்டிய காரணம் என்னன்னா, குன்ஹா தீர்ப்பு ரீசன்ஸோட சொல்லியிருக்காரு. இந்த வருமானம் இப்படி இருக்கு, டைம் இல்ல சொல்றதுக்கு. குன்ஹாவுடைய தீர்ப்பு எல்லாத்தையும் சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸை வச்சு அவர் சொல்லி இருக்கிற காரணத்தினால குன்ஹா தீர்ப்புக்கு உள்ள அந்த இப்போ குமாரசாமி தீர்ப்பினுடைய எவ்வளவு நாட்ஸ் அழுக்கப்படவில்லைன்னு திமுக சொல்லல சார், பத்திரிகைகள் சொல்லுது, மூத்த வழக்கறிஞர்கள் சொல்றாங்க சார். அதனால அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இது மேல்முறையீட்டுக்கு போக வேண்டியது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. முடிவா ஒன்னே சொல்றேன் சார், நண்பருக்கு. இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பொதுவா எதையுமே சொல்றாங்க, நான் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறேன், சதியும் விதியும் சொல்லி சொல்றாங்க இல்லையா. இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு நாடு தழுவிய ஒன்னு சொல்லிடுறேன். என்னுடைய நினைவு சரினா, குன்ஹா தீர்ப்பு தவறா சொல்லும் போது கூட சரியா சொத்து கணக்கிலே மிகைப்படுத்தி இருக்கிறார். மிகைப்படுத்தி டிவிஎஸ்சி தரப்புல சொல்லப்பட்ட, ப்ராசிக்யூஷன் தரப்புல சொல்லப்பட்டதை அவர் அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கார். விமர்சனம் அப்போ இல்ல அந்த விமர்சனங்கள் உங்களுக்கு சாதகமா இல்ல. நடுநிலையாளர்கள் செய்யவில்லை. இறுதி கருத்து சொல்லிடுறேன். அதாவது இவங்க இந்த வழக்கு மேல்முறையீடுன்றது பெரும்பாலான கருத்துக்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒன்னே ஒன்று மட்டும் நண்பர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் அதிமுக ஆதரவா பேச வந்திருக்கிற காரணத்தால் இன்றைக்கு சதியும் விதியும் செய்தது, நான் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறேன், சட்டமன்றத்தில் தீர்மானமே கொண்டு வந்தாங்க, நான் வேணான்னு சொல்லி வழக்குகளை நான் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. நான் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுக்கு நீ கேட்கிறேன்,
நாடு முழுவதும் ஒரு குரல் எழுப்பப்படுகிறது. இந்த வழக்கு மேல்முறை நான் அதை சந்திக்க தயாராக இருக்கேன். ஒரு அறிக்கையோட சொல்லுங்களேன் ஜெயலலிதா அம்மையார் இது வரைக்கும் மௌனம் சாதிக்கிறார். நாடு முழுவதும் ஒரு திமுக காரரா நீங்க சொல்றது எப்படி நாடு முழுவதும் அப்படின்னு ஏற்றுக்கீங்க? ராஜீவ் தவான் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திமுகவுடைய உறுப்பினரா? ரெண்டு தரப்புல விஷயங்கள் இருக்குல்ல. பத்திரிகையில இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் இந்த கருத்து சொல்லிருக்காருங்களே, இந்த நிறைய எல்லாமே திமுக அது திமுக உறுப்பினர் எல்லாமே திமுக கருத்து சாதகமா வரதுனால நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் திமுக உறுப்பினரா? திமுக கேட்டாங்க உங்களுக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பொதுமக்கள் நான் இதே போல தோழரை கேக்குறேன். ஜெயலலிதா சொல்லுங்க. நான் சந்திக்கிறேன்னு சொல்லுங்க. இதே போல நான் ஜெயலலிதாவை சந்திக்கிறேன்னு சொல்லுங்க. ஜெயலலிதாவை நாங்கள் மக்களை சந்திப்போம். எங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்பை சொல்லிட்டாரே என் தலைவர். எந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் எங்களுடைய பொருளாளர் தலைவர் மக்களை சந்திப்போம். எங்களுடைய தலைவர் சொல்ல முடியுமா? எங்களுடைய தலைவர் நேற்று மதுரையில சொல்லியிருக்கிறார். நீங்க சொல்ல முடியுமா? 2016 சொல்ல முடியுமா? அத நீங்க சொல்லுங்க. எங்க தலைவர் தளபதி சரி துரைக்கண்ணா கருத்து நிறைவு செய்யலாம். மக்கள் முடிவு எடுப்பார்கள். கீழ்கோட்டில் ஒரு வழக்கு நடைபெற்று ஒருவர் வந்து இவர் கொலை வழக்கு ஒரு கொலை வழக்குன்னு வச்சுக்கிறோம். அதில் அவருக்கு ஒரு எதிரான தீர்ப்பு வந்து ஆயுள் தண்டனைன்னு கொடுத்துட்றாங்க. உயர்நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போய் சந்தர்ப்ப சாட்சியங்கள்லாம் சரியா இல்லை, அவர் விடுதலை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் விடுதலை பண்ணிடுது. உடனே அவங்க ஆதரவு இவரை குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தியவங்க உச்சநீதிமன்றம் வரை போய் அங்கேயும் அவர் விடுதலைன்னு வந்துடுச்சாங்க. ஆக இவர் விடுதலை பண்ணதுக்கு பிறகு இல்லை மீண்டும் நான் வழக்கை சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி போக்கெல்லாம் யாரும் போகிறதில்லை. அதாவது விடுதலை பெற்ற பிறகு நான் ஏன் போகணும் அப்படிங்கறதானே. இல்ல நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். இல்ல நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம போதிய நேரம் இல்லை. போதுமான அளவு விவாதித்து நினைக்கிறேன். பரந்தவன் போதுமான அளவு விவாதித்து நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கிறேன். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.